ரொம்ப வியந்த கவிஞர் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்த காலமேக புலவர். அந்த காலமேக புலவருடைய திறமை எழுதுகிறார்கள். பெரும்பாலான கவிஞர்களுக்கு அந்த திறமை கிடையாது. ஆனால் பெரிய காவியம் எதுவுமே பாடாமல் போய்விட்டார். அந்த காலமேக புலவர் ஒரு முறை ஒரு சபையிலே சொன்னாராம், எந்த வார்த்தையை வேண்டுமானாலும் கொடுங்கள், அதிலே நான் பாடலை ஆரம்பிக்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளே பாடலை முடிக்கிறேன் என்று காலமேக புலவர் சொன்ன பொழுது ஒருவர் எழுந்து செருப்பு என்று ஆரம்பித்து விளக்குமாறு என்று முடி என்று சொன்னார். எவ்வளவு உயர்ந்த உள்ளம் பாருங்க. செருப்புன்னு ஆரம்பிச்சு விளக்குமாறுன்னு முடி பாட்ட காலமேக புலவர் சொன்னாரு. இந்த தம்பி அருமையான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவர் பாடிய பாடலுடைய விளக்கத்தை சொல்லிவிட்டு நான் பாடலை சொல்கிறேன். காலமேக அந்த பாடலுடைய விளக்கம், ஒரு பெண் முருகனுக்கு தூது விடுன்னு சொல்லலாம். தாமரை மலையில் இருக்கிற வண்டிட்ட சொல்லலாம், நான் போர்க்களத்தில் புகுந்து எதிரிகளை வீழ்த்தக்கூடிய மலைகளின் அரசனாக இருக்கக்கூடிய முருகனை ஆற தழுவ வேண்டும். என்னுடைய ஆசையை தாமரை மலையில் இருக்கிற வண்டே நீ போய் முருகட்ட விளக்கு என்று சொல்வதாக பொருள். பாட்டு எப்படி ஆரம்பிக்கிறாரு? செருப்புன்னு ஆரம்பிக்கணும். செருப்புக்கும் வீரர்களை சென்றுளக்கும் வீரர். எப்படி பாருங்க, செருப்புக்கும், செரு என்றால் போர்க்களம், புக்கு என்றால் புகுதல். செருப்புக்கும் வீரர்களை சென்றுளக்கும் வேலன், பொறுப்புக்கு நாயகனை புல்ல. மலை அரசு பொறு என்றால் மலை. பொறுப்புக்கு நாயகனை புல்ல, மறுப்புக்கு தண்டே பொழிந்த திரு தாமரை மேல் வீட்டிருக்கும் வண்டே விளக்குமாறே என்று முடித்திருக்கிறார். செருப்போடு ஆரம்பிச்சு விளக்குமாறு. நினைத்து பாருங்க, அந்த கவிஞன் எவ்வளவு திறமையா உடனே சபையிலே பாடினான் என்று பதிவு செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, நான் வியந்த சம்பவம் உண்டு. அதாவது ஒரு கவிதைக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கிறது என்று நான் நினைத்து பார்க்கிறேன். இறைவனை கூட கேள்வி கேட்கிற ஆற்றல் கவிதைக்கு இருந்திருக்கிறது என்பது காலமேக புலவரின் சாட்சி. நான் ரசித்த வர்ணனைகள் என்று ஒரு கவியரசர் கண்ணதாசன் எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்திலே கவியரசர் கண்ணதாசன் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். காலமேக புலவர் திருநெல்வேலியிலிருந்து ஸ்ரீரங்கத்தை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார். கயத்தாறு உங்களுக்கு தெரியும், கட்டபொம்மனை தூக்கிலே போட்ட இடம் கோவில்பட்டிக்கு முன்னால். கயத்தாருக்கு வரும்போது காலமேக புலவருக்கு நல்ல பசி வருகிறது. ஊரை பார்க்கிறார். ஊரில் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. கோவில் கோபுரம் தெரிகிறது. சரி, ஏதோ கோயில் திருவிழா நடக்கிறது, உள்ளே போனால் சாப்பிட ஏதாவது கிடைக்கும் என்று காலமேக புலவர் உள்ளே போகிறார். அங்கே திருவிழா நடக்கிறது. போற நேரத்தில் அங்கே சப்பரம் தூக்குகிறார்கள். இவரை சப்பரம் தூக்க சொல்கிறார்கள். காலமேக புலவரும் சப்பரம் தூக்கிகளோடு சேர்ந்து சப்பரத்தை தூக்கி சப்பரம் ஊரில் சுற்றி வருகிறது. சப்பரத்தை கோவிலிலே இறக்கியுடன் எல்லோருக்கும் உண்டை கட்டி கொடுக்கப்படுகிறது சாப்பிடுவதற்கு. காலமேக புலவருக்கு கொடுக்கப்படவில்லை. யார் தள்ளி போய் என்று தள்ளி விடுகிறாங்க. ஏற்கனவே பசி வேற, பசியோட வந்தவன சப்பரத்தை வேற தூக்க வச்சாங்க. அந்த கோபம் வேற. காலமேக புலவர் கயத்தாறு பெருமாளை நோக்கி ஒரு பாடல் பாடுகிறார், ஒரு கவிதை பாடுகிறார். பாழை மனம் கமழுகின்ற கயத்தாற்று பெருமாளே, பாழை மனம் கமழுகின்ற கயத்தாற்று பெருமாளே பழிகாலா, வேலை என்றால் இவ்வேளை என் தோளை உரித்ததும் அன்றி நம்பியானையும் சுமக்க செய்தார். ஏன்னா சப்பரத்தில் ஐயரும் உட்கார்ந்து இருந்தாரு. ஏன்னா ஒன்னையும் சுமந்த ஐயரையும் சேர்த்து சுமந்த நம்பியாரையும் சுமக்க செய்தால் நாளை இனி யார் சுமப்பார், என்னாலும் உன் கோவில் நாசம்தானே என்று பாடிவிடுகிறார். கவியரசர் கண்ணதாசன் அந்த புத்தகத்திலே பதிவு செய்கிறார். காலமேக புலவர் அந்த பெருமாளை நோக்கி பாடிய பிறகு மறு வருடத்திலிருந்து யார் நினைத்தாலும் கயத்தாறு ஊரிலே திருவிழா நடத்த முடியவில்லை. திருவிழா ஆரம்பிச்சாலே ஊர்ல சண்டை வந்துதான், திருவிழா நின்று போய்விடுகிறது. காலமேக புலவருடைய சாபம் தான் இதற்கு காரணம். என்ன செய்வது என்று யோசித்து சில வருடங்களுக்கு முன்பு, ஏனென்றால் இந்த செய்தியை படித்த பிறகு நான் நேராக கயத்தாருக்கே சென்றேன். என்ன நடக்கிறது என்று ஊர் பெரியவனை விசாரித்தால் என்ன தெரிகிறது என்றால், இப்பொழுது காலமேக புலவருக்கு அங்கு நடந்து பல வருடங்களுக்கு பிறகு கோவில் முன்னால் ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலை வைத்து, ஐயா, முதலில் திருவிழா நடக்கின்ற பொழுது உனக்கு மரியாதை செய்து விடுகிறோம், அதற்கு பிறகு எங்கள் பெருமாளுக்கு செய்கிறோம், உன் சாபத்திலிருந்து எங்கள் பெருமாளுக்கு விடுதலை கொடு என்று வேண்டிய பிறகுதான் கயத்தாறு பெருமாள் கோவிலில் திருவிழா நடத்த முடிந்தது என்று ஊர்க்காரர்களே சொல்கிறார்களே. நினைத்து பாருங்கள், என் தமிழ் எப்படிப்பட்ட மொழி, கடவுளுக்கே சவால் விடக்கூடிய மொழியாக நம்முடைய மொழி இருந்திருக்கிறது. அதுதான் முக்கியம்.